வெல்கம் டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 10 ரூபா செலவு பண்ணி இந்த அளவு ஒரு ஒர்த்தபிளான ப்ராடக்ட் நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் தென் இது இன்வெர்ட்டர்லாம் இல்லாத வீட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வரீங்க அப்படின்னா எனக்கு வந்து வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணுற நம்பர்ஸாக நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த சேனலில் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பழைய கார்ட்போர்ட் இருந்தாலே போதும். அதை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ரெண்டாவது, நம்மளுக்கு ரேடியம் ஸ்டிக்கர் தேவை. இதை நான் சொல்கிறப்பே சில பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக இது சுத்த வேஸ்ட்டு. எந்த இடத்துல வைக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணுன்றது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும். சரி, ஓகே, ரேடியம் ஸ்டிக்கரோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணா கீழே தரேன், இல்லைனா உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரியிலே கேட்டு பார்த்தாலும் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரேடியம் ஸ்டிக்கரை பிச்சு அது ஒவ்வொன்றா அதில் விட்டுருவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியம் ஸ்டிக்கரை அந்த கார்ட்போர்டில் கரெக்டாக ஒட்டியாச்சு. நம்மளுக்கு ரெண்டாவது இப்போ என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துங்க. இந்த கார்ட்போர்டில் நான் வைக்கிற மாதிரி ஒரு கையை வச்சு அந்த அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதே சைஸ் அந்த கார்ட்போர்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார்ட்போர்டை நம்மளுக்கு ஏற்ற சைஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டாவது, நம்மளுக்கு அலுமினியம் ஃபாயில் தேவை. சில பேர் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இருக்காது, வேணும்னா கீழே அமேசான் லிங்க் தரேன். அப்படி இல்லாதவங்க வீட்டுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நான் வச்சிருக்க அந்த ஒயிட் கார்ட்போர்டே வச்சு விட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒயிட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே அழகாக ஒட்டிடுங்க. இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதுனால அதே வச்சு ஒட்டிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட் மேலே அலுமினியம் ஃபைலையும் ஒட்டிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, பளிச்சுன்னு இருக்கா. சரி, ஓகே, இதை வந்து நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக ஆங்கிள் பார்த்து ஒரு 45 டிகிரி கொஞ்சம் நவுந்த மாதிரி அந்த நம்ம ரேடியம் ஸ்டிக்கர் ஒட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஒட்டணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபெவிகால் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா என்கிட்ட க்ளூகன் இருக்குது, நான் அதை வச்சு ஒட்டிக்கிறேன். கரெக்டாக இந்த டைம் பார்த்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து நின்று போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், க்ளூகனை ஹீட் பண்ணி நான் அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக நம்மளோடது வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி நம்ம டபுள் சைட் டேப் போட்டணும். ஸோ நார்மலாக உங்கள்கிட்ட டபுள் சைட் டேப் எடுத்துங்க. அதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஒட்டிங்கன்னா அந்த ஸ்டேபிளாக நிற்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஸ்டிக்கர் எடுத்து 2 பக்கமும் ஒட்டிப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா, நம்ம ரேடியம் ஸ்டிக்கரை வச்சு போகிறோம் 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் இன்விசிபிள் லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். உண்மையாலுமே அது ஒர்த்தான வீடியோ. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரேடியம் ஸ்டிக்கரை இது வரைக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவு பெஸ்ட்டான வேலை எப்படி யூஸ் பண்ணுறது, உங்கள் வீடியோ கிட்டத்தட்ட ஸ்மார்ட் ஃபோன் லெவலுக்கு வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றதையும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இது ரெண்டுத்தையும் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ரேடியம் ஸ்டிக்கர் லவ் லெட்டரை தவிர. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்னே. ஆமாடா, சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஓகே, சும்மா தான் போட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதே மாதிரி ஒன்று செய்ய போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட அப்ளிகேஷன் வேறு. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் தேவை. இதில் இந்த பக்கம் எக்ஸஸாக ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிங்க. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேடியம் ஸ்டிக்கர் வச்சு தான் ஒட்ட போகிறோம். சரி, 1 செகண்ட் இன்னொரு தடவை சொல்கிறேன். உங்கள்கிட்ட ரேடியம் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இதுக்கு வாங்கியே ஆகணும். அதுக்கான லிங்க் நான் கீழே தரேன். அப்படி இல்லையா, பக்கத்தில் ஸ்டேஷன் கடையில் போய் கேட்டு பாருங்கள். ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷன் உண்மையாலுமே ஒர்த்து. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அதுவும் நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக வந்து நம்ம பேப்பர் ஓட்டுறதுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண பார்த்தீங்களா சில டேப்பு, அதை வச்சு நல்லா மேலே லேயர் மேலே ஒட்டி தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், ஒரு இன்சுலேஷன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம தண்ணி பட்டாலும் இது வீணாக போகாது. ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். அதுக்கடுத்து இதேமாரி தான் டபுள் சைட் டேப் எடுத்துக்கங்க. அதை எடுத்து 2 பக்கமும் 2 ஒட்டிங்க. 2 ஒட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகேவா. என்னதாண்டா அது, ஏற்கனவே எத்தனை வீடியோ ரேடியம் ஸ்டிக்கர் வச்சு போட்டிருக்கேன், இது என்னன்னே புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னா இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போ காட்ட போகிறேன் பாருங்கள். இதோட அப்ளிகேஷனை பார்த்ததுக்கப்புறம் உண்மையாலுமே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனால். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, இது என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ பார்ப்போம். சரி வாங்க, அந்த இடத்துக்கு போயிடுவோம். சரி, ஓகே, இதை வந்து நம்ம செஞ்சதோட ரொம்ப முக்கியம், கரெக்டான இடத்துல வைக்கணும். நம்ம இதுக்கு ஃபோக்கஸ்லாம் வச்சுருக்கோம். எப்படி வைக்கணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க, அப்படி கிட்ட வாங்க. இதை வந்து நம்ம டியூப் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதுக்காக என்ன பண்ணுவோம், இங்கே செல்லோ டேப் போட்டிருக்கோம். அந்த டபுள் சைட் டேப் பெஸ்ட்டு பிச்சுருவோம். இந்த ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, மேல் பக்கமாக வரணும். கீழ் பக்கமாக வந்ததுன்னா இதை அடைச்சிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மேல் பக்கம் கரெக்டாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிட்ட வாப்பே.
சரி இப்போ நம்ம ஆஃப் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா? இப்போ ஆஃப் பண்ணுவோம். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே 3 2 1 கோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாத்ரூம் ஓட்ட போகிறோம். நான் அந்த வீடியோ அப்படியே காட்டல, வெயிட் பண்ணுங்கள், இதையும் பார்த்துட்டு வந்துருங்க, ஃபுல்லாகவே காட்டுறேன். அப்புறம் ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். நீங்கள் குளிச்சுட்டு இருக்கீங்க, டக்குன்னு கரண்ட் போய் இன்வெர்டர் கூட எல்லாம் வச்சிங்களேன், சத்தியமாக அங்கே என்ன இருக்குன்னே தெரியாது, செம இருட்டாக இருக்கும், துண்டை கட்டி கூட வெளில வர முடியாது. அது மெயினாக வந்து நான் குளிச்சுட்டு இருக்கப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஆனால் அந்த பேய் படத்தில் முதுகுலாம் கை வைக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ கரெக்டாக நம்ம எங்கே ஓட்ட போகிறோம்னா நம்ம பாத்ரூம் ஓட்ட போகிறோம். சரி வாங்க விட்டுருவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு வந்து டியூப் லைட்டில் விட்டுருந்தோம். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி போட்டுருங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக நான் மாடிஃபை பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் எப்படி ஒன்றுன்னு சொல்லுவாங்க வாங்க. ஏவா ஃபர்ஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து உங்கள் வீட்டில் வந்து சுண்ணாம்பு அடிச்சிருப்பாங்க, பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ டபுள் சைடு போட்டுறப்ப ஃபியூச்சரில் அது கீழே உடஞ்சிட்டு விழுந்துடும். ஸோ அதை நம்ம சுரண்டிப்போம். இப்போ வந்து நம்ம டபுள் சைடு சேப்பை வச்சு பிச்சு ஒட்ட வேண்டியதுதான். எப்படி ஒட்டணும்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வாங்க கிட்ட வாங்க. ஸோ கரெக்டாக லைட்டு எந்த இடத்துல பர்ஃபெக்டாக இதில் படுமோ அந்த இடத்துல தான் ஒட்டணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக படுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுச்சுன்னா இந்த இடக்கே லைட்டு படாது. ஸோ நான் கரெக்டாக நான் இந்த இடத்துல ஒட்டுறேன். இந்த இடத்துல ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கரண்ட் ஆஃப் ஆனாலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு 0 வாட்ஸ் பல்ப் போட்டால் எப்படி இருக்குமோ, இன்வெர்ட்டரே தேவையில்லை, ஜஸ்ட் 10 ரூபா தான் செலவு. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் கேமராவில் காட்ட முடியாது, சுத்தமாக மட்டமான கேமரா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆஃப் பண்ணி பார்க்குறேன். வந்துடும். ஓகேவா? ஆஃப் பண்ணிட்டோமா? 3 2 1 கோ. வேற லெவல். நாங்கள் நினச்சி பார்த்ததோட சூப்பராக அவுட் கொடுத்துருக்கேன். எங்கள் கேமராவில் அந்தளவுக்கு காட்டவே முடியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி தான் இந்த விஷயம் வந்திருக்கோம். ஏன்னா 0 வாட்ஸ் பல்புன்றதை கேமராவில் கேப்சர் பண்ண முடியாது, அதுவும் வேறு மொபைலு. பட் ஆனால் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சத்தியமாக சொல்கிறேன் இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கரை நீங்கள் லைட்டு பக்கத்தில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா இன்வெர்ட்டர் தேவையில்லை, எமர்ஜென்சி லைட் தேவையில்லை, கரண்ட் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு உங்கள் லைட் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ, லைட் எடுக்கணுமோ இல்லை எமர்ஜென்சி லைட்டை போடணும், அந்தமாரி வேலைக்கு இது கன்ஃபார்மாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை. அந்த இதை பற்றி நிறையவும் சொல்ல வேண்டியது இருக்கு. வாங்க அங்கே போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா லைட்டோட ஃபுல் பவர் எந்த இடத்துல படுமோ. ஸோ நான் டியூப் லைட்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியிலே வச்சுருந்தேன். எல்இடி பல்புன்றப்ப கரெக்டாக எந்த இடத்துல படுமோ அந்த இடத்துல வச்சுருந்தேன். ஸோ அப்படி வச்சா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 வாட்ஸ் அளவுலான பல்போட அவுட்புட் வந்து கிடைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக வரும், ஒரு தடவை பவர் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல வரும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கரண்ட் போச்சு இல்லை லைட் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா 3லேருந்து 4 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். போக வந்து திருப்பி ரெடியூஸ் ஆயிடும். ஸோ காலை டைமில் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக இருக்காது. திருப்பி நைட்டு லைட்டு போட்டுட்டு தூங்குறப்ப ஆஃப் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, இல்லை கரண்ட் நிற்கிறப்ப ஆஃப் ஆகிறப்ப அந்த டைமில் இது சூப்பராக ஒர்க் ஆகும். மஸ்ட் ட்ரை. ஓகேவா? இது வந்து 2வது வீடியோ அவுட் போட்டு நீங்கள் நான் ஃபஸ்ட்டே காமிக்கல, உங்கள்கிட்ட லைட்டாக காமிச்சிடுறேன். கேமராவில் சரியாக கேப்சர் பண்ண முடியல, இருந்தாலும் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தென் பிடிச்சிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா பொருளையும் முக்கால்வாசி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கோம். அண்ட் தென் இந்த சேனலுக்கு எப்பயும் போல ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காம வீடியோஸ் எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஃபஸ்ட்டு வர எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இதேமாதிரி நிறைய வந்திருக்கு. இது அதோட அடுத்து ஒன்று. ஓகேவா? இதுமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடைச்சா இதை சொல்லவே மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஒன்றும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரேடியம் ஸ்டிக்கரோட கவுண்ட்டையும் அதாவது சைஸ் அதிகமாக்கணும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் ரூம் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிரைட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் வரும். அப்புறம் போக கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, பாய்.